இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, சென்னையிலேருந்து வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து மீன் சமைக்கலான்னு முடிவு பண்ணோம். மீன் வாங்குறதுக்காக மார்க்கெட் போனோம். அங்கே நிறைய கடல் மீன் இருந்தது, இறால் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம். சென்னையில் நிறைய கடல் மீன் தான் கிடைக்கும், நம்ம நாட்டு மீன்லாம் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஊர் சைடு மீன் எதாவது இருக்கான்னு தேடி பார்க்கும்போது உயிரோட ஐர மீன் கிடச்சிது. ஆனால் என்ன ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையாக சொன்னாங்க. 1 கேஜி 2000 ருபீஸ் சொன்னாங்க. பட் பரவாயில்ல, ஆசைப்பட்றாங்க. நம்மளும் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். 1 கேஜி மீன் வாங்கினோம். இப்போ இந்த மீனை வாங்கிட்டு வந்து பாத்திரத்தில் போட்ட உடனே பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது ஸ்விம் பண்ணுறதெல்லாம் பார்த்து, பாத்திரத்தை விட்டு ஜம்ப் பண்ணுச்சு, அதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. இப்போ இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பும் 1/2 டம்ளர் பாலும் சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா அந்த மீனோட கழிவுலாம் நல்லா வெளியே வந்துடும். இந்த பால் ஊற்றும் போது மீனோட கழிவு, வயிற்றுக்குள்ளே இருக்க கழிவுலாம் நல்லாவே வெளியே வந்துடும். இப்போ அதை ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாத்திரத்தில் போட்டு கையை வச்சு நல்லா உரசினிங்கன்னா அது வயிற்றுக்குள்ளே இன்னும் ஏதாவது கழிவு இருந்தாலும் நல்லாவே வெளியே வந்துடும். அப்படியே நுர நுறையாக வலுவலுன்னு வரும். இப்போ இதை 2லேருந்து 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். அலசி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா உரசணும். வழக்கமாகவே நம்ம எந்த மீன் வாங்கினாலும் உப்பு போட்டு கழுவுறது தான் ரெகுலராக பண்ணுறோம். அதே மாதிரி இதையும் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா உரசிட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இதுதான் ஐர மீன் கழுவுறதுக்கான மெத்தட். இப்போ இந்த ஐர மீனை வச்சு நான் எப்படி குழம்பு வச்சேங்கிறதுக்கான ரெசிபியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. பாய்.